நிலம் இருக்குது. அவை முன்னோர் அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவையை சும்மா நடத்துறதுக்காக அவர் முயற்சி பண்ணணும். அவரே ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டார் என்று சொன்னால் எப்படி அவை நடத்த முடியும்? ஒன்று, இப்போ ஏற்கனவே 5 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது இந்த இடத்துல தான் உட்கார்ந்தார். என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த பொது விநியோக திட்டத்தில் உங்கள் ஆட்சியில் அரிசி சரின்னு எங்கேயாவது ஒரு நாளாவது கேள்வி கேட்டிருப்பாரா? அதுவும் இல்லை. ஏதோ ஏன் சொல்கிறாருன்னு சொல்கிறேன். கழக ஆட்சியை பொறுத்தளவிற்கு பொது விநியோக திட்டம் சிறப்பாக இருப்பது என்று பத்திரிக்கை இல்லை, இந்தியன் பத்திரிக்கையும் ஹிந்து பத்திரிக்கையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கையும் ஆர்டிக்கல் எழுதாங்க. என்ன தெரியுங்களா? கழக ஆட்சியிலே பொது விநியோக திட்டம் மிக சிறப்பாக இருக்கு என்று சொல்லி தன்வீர் பண்டாரி, தீபக் வர்மா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பாராட்டி அந்த செய்தி வந்தது. ஒன்று. இது மெத்தேடு எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக ரேஷன் கடைக்கு வருகிற அரிசி எப்படி கேட்டால், தமிழ்நாட்டில் நம்ம நெல்லை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த நெல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதை அரிசியாக்கி அது ஈடு செய்து விட்டு எஞ்சி இருக்கிற அரிசி எங்கிருந்து கொடுக்குறாங்கன்னா மத்திய அரசாங்க தொகுப்பத்திலிருந்து அரிசி தராங்க. அது சத்தீஸ்கர்லேருந்து வரும், பஞ்சாப்லேருந்து வரும், ஆந்திராவிலேருந்து வரும். ஒரு முறை நம்ம அவை முன்னோர் சொன்னதை போல அரிசி பழுப்பு நிறத்தில் வந்தது. அது சத்தீஸ்கர்லேருந்து வர்ற அரிசி. ரேஷன் கடையில் இதை பற்றி ஒரு செய்தி வந்த உடனே எங்கள் முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, ரேஷன் அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது, நாளைக்கே அதெல்லாம் வித்ட்ரா பண்ணுங்கன்னார். என்ன விஷயம்னார், இது சத்தீஸ்கர்ல அரிசி அப்படின்னு உடனே மத்திய தொகுப்பில் இருக்கிற உணவுத்துறையை சந்தித்து, உணவு அமைச்சரவை சந்தித்து, எங்களுக்கு இனிமேல் சத்தீஸ்கர் அரிசி தேவையில்லை, பஞ்சாப் அரிசியும் ஆந்திரா அரிசியும் தான் வர வேண்டும் என்று ஆணை பெற்று அதுக்கு பின்னால் தொடர்ந்து அரிசி கொடுக்கப்பட்டது. இதுதான் உண்மையான வரலாறு. இதுதான் உண்மையான வரலாறு. அடுத்து எங்களுடைய அண்ணர் மு க ஸ்டாலின் நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணிக்கு ஒரு ஆர்டரை போட்டு, நீங்கள் உள்ளூரில் அரிசி இது நெல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நாம் இது ஈடு செய்தாதான் மீதி அரிசி தருவாங்க. இந்த அரிசி எப்படி இருக்கும்னு கேட்டால், தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுற அரிசி கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும், என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கும், உங்களை மாதிரி சகப்பாக இருக்காது. அதனால் அதுக்கு என்ன ஆர்டர் போட்டார் தெரியுங்களா? வெளிநாட்டு ஜெர்மனாக இருக்கலாம், இல்லை உள்நாட்டில் இருக்கலாம், கலர் சாற்றை ஒன்று நீங்கள் வாங்கி ஒரு மில்லுலையும் வச்சு அதை வெளுமையாக்கணும்னு சொன்னாங்க. இவ்வளவு நடந்திருக்குது. ஆனால் நீங்கள் போய் ஒரு சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் அவை முன்னவர் கொச்சைப்படுத்தலாமா? ஏழைகள் வாங்கி சாப்பிடுகிற அரிசியை அது ஆடு மாடு தான் தின்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பேர்? அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் குறிப்பிட்டது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் ரேஷன் அரிசி என்பது ஒரு வரலாற்றில் இடம்பெற்ற ஒன்றுதான், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் ரேஷன் அரிசி எல்லோரும் பெற வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கம். அதிலே அங்கே இருக்கிற சாதாரண அரிசி என்பது மக்கள் பெரும்பாலாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை நிலை. எல்லோரும் நீங்களே வேண்டுமானாலும் அப்படிப்பட்ட நிலை தான் இருக்கிறது. அண்ணன் மட்டுமன்றம் சொன்னீர்கள், சர்க்கரை நோய் இருக்கிறது, மருத்துவர் சொன்னார், ஆகவே ரேஷன் அரிசியை நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் சொன்னார்கள். அப்படி இருக்கலாம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆகவே மாண்பு உறுப்பினர் அவர்கள், நாங்கள் சன்ன ரகத்தை கொண்டு வர வேண்டும், அதைத்தான் முழுமையாக தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக அமையும். ரேஷன் கடையிலே வாங்குகிற இல்ல பெரும்பாலான மக்கள் அந்த குறைகளை விடலாங்க. இல்ல இல்ல ஆடு இல்ல 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 நான் சொல்லிடுறேன், சொல்லி முடித்து இருங்க. நான் ஒன்னு சொல்லிடுறேங்க, நான் ஒன்று சொல்லிடுறேன். இல்ல ஆடு மாடுகள் என்று உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இல்ல ஆடு இருங்க, இருங்க. சில பேர் தரமில்லாத அரிசி வருகிற போது இதை சில பேர் அதை பயன்படுத்தலாம் என்று எங்களுடைய எல்லாம் தகவல் வந்திருக்கிறது. ஆகவே சில பேர் அதை அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பதை எல்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க கிராமத்திலே. அது போன்ற நிலையில் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் சன்னரக அரிசி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்து, அதற்காகத்தான் தொகையை இன்றைக்கு உயர்த்தி கொடுத்து மக்களிடத்தை அதை ஊக்கப்படுத்த வேண்டும் நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதைத்தான் நான் சொன்னேனே தவிர அதில் நீங்கள் அதை நான் கொச்சைப்படுத்தியாக தயவு கூர்ந்து நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். ஏனென்று சொன்னால் இது பேரறிஞர் அண்ணா காலத்திலே ஆரம்பித்து ஒருபடி திட்டம் என்ற ஒருபடி அரிசி என்ற முதலிலே ஒரு ரூபாய்க்கு ஒருபடி அரிசி என்ற நிலையை முதலில் அறிவித்தார். 10 கிலோ வழங்கலாம், 10 படி அரிசி என்று அன்னைக்கு சொன்னார். கிலோ இல்லை இப்பங்க. ஆனால் அவர்கள் என்னங்க என்ன இல்லை, ஆகவே அதை சொல்லி இருந்தால் இவருங்க இருங்க அண்ணே 3 படி நான் சொல்லிடுறேன்.
சொல்லி முடிக்கிற கேட்டுங்க. மாண்பு அவை முன்னவர். ஆகவே இல்லை ஆகவே நான் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான். சில பேர் அந்த குறைபாடுகளை சொன்ன காரணத்தின் அடிப்படையை தான் நான் சுட்டிக்காட்டினதை தவிர முழுமையாக என்று நான் சொல்லவில்லை. மாண்பு அவை முன்னவர் அவர்கள் ஒரு கருத்து. பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, கொள்கை அறிவிப்பு தேர்தல் அறிவிப்பு வரும்போது 3 படி அரிசி லட்சியம் 1 படி நிச்சயம் என்றுதான் அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லி அதை செயல்படுத்தினார்கள் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசனுடைய நேரடி நெல் கொள்முதலிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லை உடனுக்குடன் அரவைக்கு அனுப்பினால் இந்த நிலை ஏற்படாது. அது காலம் தாழ்த்தி அனுப்புகின்ற காரணத்தினால்தான் இந்த பழுப்பரிசி வருகின்றது. அது மட்டும் இல்லை, மழை காலத்திலே ஈரப்பசையோடு நம்ம கொள்முதல் செய்கிறோம். அதனால் உணவுத்துறை அமைச்சர் இதை கவனமாக எடுத்துக்கொண்டு நேரடி நெல் கொள்முதல் செய்தவுடன் உடனுக்குடன் அரவை ஆலைக்கு அனுப்ப வேண்டும். மற்றொன்று, வெளிமாநிலத்திலிருந்து தான் வரும்னு சொல்கிறாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சா வெளிமாநிலத்திலிருந்து அரிசி மத்திய அரசு கொடுப்பதில்லை. பற்றாக்குறையாக இருந்தால் வெளிமாநிலத்தில் கொடுப்பாங்க. இன்றைக்கு ஆந்திராவில் இன்றைக்கு அருமையான அரிசி தயார் பண்ணியிருக்காங்க மாடர்ன் ரைஸ் மில் மூலமாக. அதே நம்முடைய தமிழ்நாட்டிலையும் அற்புதமான அரிசி கொடுக்கலாம். மாடர்ன் ரைஸ் மில்லில் டபுள் பாயிலிங் போட்டு பாலிஷ் பண்ணால் இதே அற்புதமான அரிசி தமிழ்நாட்டிலையும் கொடுக்கலாம். ஆனால் இப்பொழுது இருப்பதை விட 2500 கோடி கூடுதலாக செலவாகும். 10% அவுட்டன் குறையும். அதை இந்த அரசு பரிசீலித்து இந்த அற்புதமான அரிசியை நியாய விலைக் கடையில் அனைவருக்கும் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவிக்கிறேன். உணவுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்ம அவர் சொன்ன மாதிரி இத்தனை ஆண்டு காலமாக இருந்துட்டு இருக்கோம். நிறையா படங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு 11 மாவட்டங்களுக்கு எல்லா பக்கம் பார்த்துட்டு வந்தேன். நிறையா மக்கள் சந்திச்சிருக்கேன். அவங்களாம் சொல்லும்போது நீங்கள் அரிசி கொடுக்குற அரிசி இட்லிக்கும் தோசைக்கும் அதிகமாக பயன்படுத்துகிறோம், உணவு பயன்படுத்த முடியல அப்படின்னாங்க. அதை நாங்கள் என்ன சொல்லி கொடுத்தோன்னா, பேசும்போதெல்லாம் இதுவரைக்கும் இருந்த காலங்கள்லாம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். உங்களை உணவோட தரங்கள், அதாவது அரிசியோட தரம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஆட்சி காலங்களில் முதலமைச்சர் சொல்லும்போது இந்த ரேஷன் கடைகளை கொடுக்குற அரிசி அந்த காலத்தில் எம்ஜிஆர் சொன்னது போல் தரமான அரிசி, உணவுக்கு பயன்படும் அரிசியாக கொடுக்கணும். அது மோட்டார் ரகம் வேணுமா இல்லை கிரேடியை வேணுமாங்கிறது கண்டெடுத்து பண்ணுங்கன்னாரு. உடனே ஆய்வு செய்து இது மாதிரி இப்போ சொன்ன மாதிரி கிரேடியில் அதிகமாக விவசாயிகள் அதிகமாக அதான் நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனால் அதை அதிகப்படுத்தணும். ஆந்திராவில் முன்னாள் சொல்லியிருந்தார். ஆந்திராவில் பயிரிடப்பட்ட அரிசி இதே மிகச் சின்ன ரகம் தான். ஆந்திரா கர்நாடகாலாம் அதை தான் இந்த மத்திய அரசு கூட்டத்து மூலமாக கொண்டு வராங்க. அந்த அரிசி தான் இப்போ நம்ம கிரேட் ஏன்னு கொண்டு வரோம். அதை தான் அதிகப்படியான நம்ம மக்கள் பயன்பாடு விரும்புகிறாங்க. அந்த தரமான அரிசியும் மக்கள் உணவுக்கு பயன்படுத்தும் முறையில் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் அன்றாட உணவுக்கு சாப்பாடு பயன்படுத்தும் வகையில் பயன்படுத்துக்காக பண்ணுறோம். இனி வரும் காலங்களில் சொன்ன மாதிரி இந்த டிசம்பர் ஜனவரி சீசனுக்குள்ளேயே தீபாவளிக்குள்ளேயே நல்ல தரமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய சன்ன அரிசி கொண்டு வருவோம். எங்கே நம்மகிட்ட இப்போ நம்மகிட்ட 64 லட்சம் கிட்டத்தட்ட 64 மெட்ரிக் டன்னுக்கு நம்மகிட்ட நெல் இருக்குது. அதை அரிசியாக மாற்றி வருங்காலங்களில் கண்டிப்பாக பயன்படுத்துவோம். இந்த நம்மளோட அரிசி அதிகமாக இருக்கிறதுனால வருங்காலங்களில் தேவைப்பட்டால் மட்டும்தான் சென்ட்ரல் தொகுப்புலேருந்து வாங்குவோம். அது நான் பரிசீலனை உள்ளது, பரிசீலனை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் நம்மகிட்ட அரிசி இருக்கோ அதை பயன்படுத்திட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் மட்டும் தொகுப்பில் வாங்குவோம். இந்த காமன் கிரேல் மட்டும்தான் இந்த கலர் ஸ்டார்டெக்ஸ் போட்டு சொல்லப்போனால் நம்ம சக்கரபாணி அவர் சொல்லியிருந்தார் மாண்பு உறுப்பினர் அவர்கள். கிட்டத்தட்ட போன செப்டம்பர் டு 9/5/2020 அப்படி 50 லட்சம் மெட்ரிக் டன் ப்ரொக்யூர் பண்ணாங்க. ப்ரொக்யூர் பண்ணதெல்லாம் அவசரமாக, ஏன்னா கடந்த காலங்களில் ஒரு கேஎம்எஸ் சீசனில் கிட்டத்தட்ட 25 லேக்ஸ்லேருந்து 35 லேக்ஸ் தான் ப்ரொக்யூர்மெண்ட் ஆகும். அதுக்குண்டான ஏற்பாடுகள் தான், அது கிடங்குகள், அதுக்குண்டான ஆலைகள், அதுக்குண்டான டிபிசி எல்லாம் தான் இருக்கும், ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. கடந்த இந்த இப்போ இருக்கிற கேஎம்எஸ் 2024, 25, 26 கிட்டத்தட்ட 50 லட்சம் மெட்ரிக் டன் அவங்க சீசனில் வாங்கியிருக்காங்க. அப்போ வாங்கியிருந்தப்பவே அவங்க முறையான பதப்படி எப்படி சீசன் இருக்கும் என்ன நடக்கும்னு தெரியாமல் அவசரமாக வாங்கி ஈரப்பதத்தோடையோ, குருவியில் போனால் ஈரப்பதமாக இருக்கும், தெரியும், அவருக்கே தெரியும், எல்லா மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தெரியும். குருவி சீசனில் ஈரப்பதம் உள்ள நெல்லை வாங்கி அடிக்க வச்சா அந்த ஈரப்பதம் உள்ள நெல் எடை குறையும் மட்டுமல்ல அது பழுப்பரிசியாக மாறும். அது பயன்பாடு கொண்டு வர முடியாது. கிட்டத்தட்ட 7 லட்சம் மெட்ரிக் டன் இருக்கிற நெல்கள் அந்த சீசனில் குருவியில் பண்ணது இன்றும் குடோன் நல்லா இருக்குது. அதுதான் இந்த கருப்பு நிறமாக வர்றது. அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுற இந்த பழுப்பு ரைஸு மக்கள் பயன்படுத்த முடியாமல் இருக்குது. அதையும் திட்டமிட்டு பயன்படுத்தி வந்துட்டு இருக்கோம். இந்த ஆட்சி காலங்கள், நம்மளோட முதலமைச்சர் ஆட்சி காலங்களில்
நம்ம எடுத்த முயற்சிகள் என்னன்னு இருக்கா, எங்கெல்லாம் இந்த மாதிரி டிவிசி இருக்கோ அந்த குறுவை சாகுபடி ஆரம்பிக்க போகுது செப்டம்பர் 1